வெல்கம் டு வில்லேஜ் வாத்தி விளாக் சேனல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட முதல் வீடியோ. அதுவும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிட்டனா, இது வந்துட்டு நாவப்பழம் சீசன் இல்லையா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாவமரம் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாவப்பழம் வந்துட்டு பறிக்கிறோம். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பசங்க செம்ம ஜாலியாக வந்துட்டு செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். அது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இப்போ தான் வந்துட்டு சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு வந்திருப்பீங்க, சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ நாவப்பழம் பறிக்கிறது வந்துட்டு போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மரத்தில் ஏறி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாவப்பழம் வந்துட்டு பறிக்க போகிறோம். செம்ம ஹைட்டு மரம். நீங்கள் வந்துட்டு நினைக்கலாம் பாதியிலே ஏறி பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதான் வந்துட்டு கிடையாது. உச்சிக்கால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாவப்பழமே வந்துட்டு காய்ச்சிருக்கு. இந்த கிம்பில் கொண்டுட்டு போகிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே மாட்டோட போகிறேன் அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஏமா ஒரு 10-15 அடி உயரம் இருக்கும். காடு தாண்டி மலையை தாண்டிங்கிற மாதிரி அந்த கிளையை தாண்டி அங்கே போகணும். மட எப்பா ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாவமரத்தோட உச்சி கிளைக்கு வந்துட்டோம். நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிக்கலாம். நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பழம். நீங்களே வந்துட்டு பாருங்கள், நான் அப்படியே வந்துட்டு படுத்த மாதிரி வந்துட்டு ஆகிட்டேன் மரத்து மேலேயே. நல்லா வந்துட்டு வாவாரஞ்சி அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம பழம் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கையில் தொட்ட உடனே அப்படியே கலந்து வருது. ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. நாவப்பழத்தோட சைஸை வந்துட்டு பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குண்டு குண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு மரத்தில் வந்துட்டு ஒரு 20 அடி உயரத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் உட்காந்துருக்க கிளை வந்துட்டு முறியிற மாதிரி வந்துட்டு சவுண்டு கேட்குது. என்ன செய்வீங்க? உங்களால் ட்ரை பண்ணுறேன். அப்படியே ஒரு மெல்லமாக அப்படியே. ஆஹா, உண்மையிலே கிளை முறியுதுங்க. முறியுறது தெரியுதா? ஓடிடுறா கைப்புள்ள. நம்மளுக்கு கம்பெனிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி வா 4 உழுக்க 4 உழுக்கு உழுக்கணுமா மரத்தை. வீட்டாக வந்து உழுக்கி விடலாம். கீழே வந்துட்டு 4 பேர் பசங்க நினைக்கிறாங்க. போதுமா? ஒரு பையனை வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபராக வந்துட்டு மாற்றிட்டேன். இப்படி ஒருத்த கையை கூட பார்த்துக்கலாம். விழுந்தா நான் முடிச்சுக்கிறேன். தம்பி பொசிஷனாக அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே பறிச்சு சாப்பிட்றோம். கவர் முக்கியண்டா, கவருக்குள்ளே கை போகக்கூடாது. வாடா வாடா, அடுத்த ஆள் ஒரு ஆள் வந்துட்டாப்பா. தம்பி வணக்கம்டா. தம்பி பிரவீனு, நமஸ்காரம். நீ வந்துட்டியா? வா வா. இவர் வந்து நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர் தான், அதனால அவர் வந்துட்டு வந்திருக்காரு. எத்தனை பேர் பாருங்க மரத்தில். இப்போ நான் ஒன்று. தம்பி கவரில் கை வச்சா? இல்லை இல்லை, தள்ளி விட்டுறாத. அதான முறிஞ்ச கலை. எந்த கலை? நீ உட்காந்துருக்கத பாரு. கவருக்குள்ள இருந்து போடு வேணா பறிச்சு, கவருக்குள்ள இருந்து எடுக்காத. நான் பார்த்து பறிச்சு வச்சிருக்கேன்டா அதுக்குள்ள. ஹலோ ஹலோ, எங்க எங்க யாரடா பேசுற? ஃபோன் பேச இடமாடாது. பேச எல்லாம் போகிறதில்ல, தமிழ்நாடு மட்டும். கம்ப்ளைண்ட் தானே? கம்ப்ளைண்ட் இல்லைடா, அதுதான் நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க. அல்டிமேட்டரா. ஓ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து நாவப்பழத்தை கவர்லேருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ கவர்லேருந்து எடுத்து ஒன்று நான் வாயில் போட்டுட்டு இருக்கிறாரு. இல்லைடா, தமிழ்நாடு என்ன ரெடியா பாப்பா. நாவப்பழம்ப்பா, வரியா மேலே? கம்ப்ளைண்ட் எடுக்கணும். பிஜிஎம்லாம் போட்டாரான். லிஸ்ட்டில் இருக்க விட மாட்டேறீங்களே. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் வேற எதுக்கு கூப்பிட்டேன்? அடுத்து இன்னொரு தம்பி வந்திருக்கேன். மெம்பர் தான் நம்ம மெம்பர். ஆமாம், நம்ம மெம்பர் தான். நம்ம நீச்சல் குளத்தில் வந்து தாண்டி இருப்பப்பில் 1 2 3 பின்னாடி ஒரு ஆள். எங்கே அவராக உள்ள நிற்கிறாரு. தெரியுது, கவர்ச்சியாக தெரியும். மொத்தம் 4 பேர் ஒரே கடையில்.
ஒரு வீடியோக்கு வந்து சாதாரணமாக வந்து தமிழில் எடுக்கிறோம் அப்படின்னா தரையில் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வா அங்கிட்டு நான் வர இங்கிட்டு கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எடுக்கலாம். அது மரத்து மேலே வந்துட்டு எடுக்கும்போது அவ்வளோ காமெடிங்க, என்ன சொல்கிறதே அப்படின்னு தெரியல. நீங்கள் வீடியோ பாருங்களேன், யாரும் தெரியும் உள்ளார. அப்படியா ட்ரெயின் போச நீயே வச்சுக்க. தெரியுறங்களா இல்லையா? தெரியலன்னா கொஞ்சம் தூரம் பண்ணி அவ்வளோதான் போகலாம். தெரியுதியா இன்னும் வந்துட்டு பின்னாடி போயிடுறா. ஐயோ வெளியே பள்ளமாக இருக்கு. பள்ளம் அது நம்ம அடுத்த தம்பி. அதெல்லாம் தெரியுது. தெரியுற மாதிரி செடி எல்லாரும் தெரியணும். அது நாவலம் தெரியும். தெரியுது. உங்கள் கழுத்து தான் தெரியுது. கழுத்து தான் தெரியுதா? நீங்கள் கொஞ்சம் பேக் போங்க. நான் இதுக்கு மேலே பேக் போனேன்னா கேமராமேன் தான் பேக்கில் போகணும். அது ரோடுனா போகலாம். அங்கே வர மாட்டேன். அது சுற்றி சுற்றி எடுக்கிறது இல்லை, அதுலேருந்து ஒரு போட்டோ தான் எடுக்க போகிறேன். ஒரே இடத்துல எடு. என்ன சொல்கிறீங்க? இவரை ரிஸ்க் எடுத்துக்கிட்டே. ஐயோ நீ வீடியோ எடு. ஏன்டா ஆடுறீங்க? அது திருப்பாத திருப்பி விடாதா. திருப்பிடாத. கிம்புள் அது கிம்புள். தமிழ் தெரியணும்ப்பா. இங்கிட்ட வந்து கட்ட கட்டுவோமா? ஓ அப்படியெல்லாம் ஆட்டாதீங்க, விழுந்துருவேன். கேமராமேன் ரொம்ப பாவங்க. ஒரு கலையில சின்ன ஒன்று கலையில படுத்துட்டு எடுத்துட்டு இருக்கேன். எங்க இருந்தாருன்னு தெரியணும்ல. சரி எல்லாம் இறங்கி வீடியோ போட்டனா வேற வேலை கீழே கிடக்குங்க. இது இறங்கிட்டீங்களாப்பா? யாரு கால்றது? நீ தானே? ஏன் கழுவாங்க? இரு வர்றேன். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது இதில் இறங்குது. கையில் வர கிம்பிள், ஒரு கையில் கவரு, வாயில் கவரு. ரெண்டு அடி இறங்கினா அப்படின்னா முடிஞ்சு. நான் இறங்கல, என்னை காப்பாத்துங்க. வா வா அப்பாடா. நாவலை வேட்டனா 1/2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் பறித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பழம் கூட இல்லை கவருக்குள்ளார. நீ என்ன தர்ற? ஏழை எப்பட்றா அது? இங்கே விடு. என் கவர் எங்கே காணும், கவரில் எங்கே காணுன்னு பார்த்தா இல்லை எப்பட்றா அவ்வளோ காய் வரும்? நீ எப்போ பறிச்ச? நீ அவ்வளோ எவ்வளோ பழம் இந்த வச்சுருக்கான் பாருங்க கைலிக்குள்ளார. நம்மள்ட்ட இருந்து ஆட்டையை போட்டு அவ்வளோதான். அதிலே இருக்கிறதே கொஞ்சோண்டு தான். எதுக்கு தள்ளுறா? ஏய் 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 அடப்பாவி, இதுக்கு தானே பார்த்தியா? மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல் கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் வாத்தி விளாக் சேனலுக்கு வந்துட்டு உங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கொடுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சம்மந்தமானது நான் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு நான் இப்போ சொல்லலை. வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வந்துட்டு கொடுக்குறேன். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொடுப்பேன். சரி ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு கொடுங்க. மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.